ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்னைக்கு நாம ஒரு டைம் மிஷின்ல ஏறி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக போறோம். ஆனா இது இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி இல்ல. இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? இங்க மயக்க மருந்து அப்படின்னு ஒண்ணே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு சின்னதா ஒரு அடிபட்டாலே வலிக்குது இல்லையா? டாக்டர் ஊசி போட்டாலோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம். ஆனா அந்த காலத்துல ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா அவங்க முழுசா முழிச்சிருக்கும் போதே எல்லா வலியையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்குல்ல? இப்போ எல்லாம் நமக்கு ஆபரேஷன்னாலே மயக்க மருந்து கொடுத்துருவாங்க. அதனால நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, மயக்க மருந்துன்னு ஒன்னே கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ எப்படி ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க? சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு நரக வேதனை. அப்போ டாக்டர்களுக்கு இருந்த ஒரே ஒரு மந்திரம் வேகம் வேகம் வேகம். எவ்வளவு வேகமா வெட்டி தச்சு முடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு நோயாளி பிழைக்க வாய்ப்பு அதிகம். வாங்க அந்த பயங்கரமான காலத்துக்குள்ள கொஞ்சம் பயணம் செஞ்சு பார்ப்போம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1811 வருஷம் பிரான்சிஸ் பர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான எழுத்தாளர் இருந்தாங்க. அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்தது. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உயிரை காப்பாற்றணும்னா ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்போ மயக்க மருந்து கிடையாது. அந்த ஆபரேஷன் நாள் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, பிரான்சிஸ் பர்னியோட கண்ணை துணியால கட்டிட்டாங்க. 4-5 பலமான ஆளுங்க அவங்க கை காலையெல்லாம் நீக்க விடாம பலமா பிடிச்சிருக்காங்க. டாக்டர் தன்னோட கத்தியை எடுத்து ஆபரேஷனை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வலிய பிரான்சிஸ் பர்னி எப்படி விவரிச்சாங்க தெரியுமா? அந்த இரும்பு கத்தி என் மார்புக்குள்ள இறங்கினப்போ நரம்பு, தசை, ரத்த நாளம் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு போச்சு. நான் போட்ட மரண ஓலம் என் காதுல இன்னமும் ஒலிக்குது அப்படின்னு எழுதினாங்க. வலியோட கொடுமையில அவங்க 2 தடவை மயக்க அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த கொடூரமான ஆபரேஷன்ல இருந்து பிழைச்சு 29 வருஷம் கூடுதலா உயிரோட இருந்தாங்க. அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அந்த காலத்துல ஆபரேஷன்ஸ்ல பிழைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த டைம் வலிய குறைக்க என்னத்தான் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? முழுசா வலிய போக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் குறைக்க சில பழமையான முறைகளை பயன்படுத்தினாங்க. அது எதெல்லாம் நம்ம பார்த்திடலாம். அபின் ரொம்ப பழங்காலத்துல இருந்தே அபின் செடிய வலி நிவாரணியா பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் மூலிகை ஜூஸ். சீனாவுல ஹூவாதுவான ஒரு பெரிய டாக்டர் கஞ்சா, ஒயின் எல்லாத்தையும் கலந்த ஒரு மூலிகை ஜூஸ் கொடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணுவாராம். அப்புறம் மயக்க பஞ்சுன்னு ஒரு மெத்தட் பயன்படுத்தி இருக்காங்க. அது பெர்சியாவுல அபின், ஒயின் கலந்த ஒரு கலவையில பஞ்சா நினைச்சு அத நோயாளி மூக்கு பக்கத்துல பிடிப்பாங்க. அதோட வாசத்துல நோயாளி ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போயிடுவாரு. அப்புறமா சரக்கு மற்றும் பீர் யூஸ் பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல நோயாளிக்கு கொஞ்சம் தைரியம் வர்றதுக்காகவும் மனசை அமைதிப்படுத்தவும் மதுபானம் இல்ல அப்படின்னா சோளத்துல செஞ்ச பீரை கொடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் உண்மையான மயக்க மருந்தே கிடையாது. அவங்கள அந்த நேரத்துல மயக்கமாக்குறதுக்கு இல்ல அப்படின்னா வலியே தெரியாம ஆக்குறதுக்கு இது போதிய சக்தி கிடையாது. ஆனா இது ஒரு தற்காலிக மனநல மாற்றத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். அறுவை சிகிச்சைக்கு முழுமையான ஆழ்ந்த மயக்கத்தையோ இல்ல அப்படின்னா முழுமையான வலி நிவாரணத்தையோ இது கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கப்புறமா ஹிப்னாட்டிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மனவசியம் செஞ்சு வலி இல்லாம அறுவை சிகிச்சை செய்யறது ஒரு பிரபலமான முறையா இருந்துச்சு. இதுல நோயாளிய ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு தெரியாமலேயே அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. ஆனாலும் இந்த சின்ன சின்ன வித்தைகள் எல்லாம் பெரிய அளவுல உதவல. அதனால அப்போ இருந்த டாக்டர்ஸோட ஒரே ஒரு மந்திரம் வேகம் மட்டும்தான். ஒரு ஆபரேஷனை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நோயாளிக்கு வலி கம்மியா இருக்கும், இரத்த இழப்பும் கம்மியாகும், பிழைக்க வாய்ப்பும் அதிகமா இருந்துச்சு. ராபர்ட் லிஸ்டன் ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் இருந்தாரு. அவர் அந்த காலத்துல ஒரு ராக் ஸ்டார் சர்ஜன் மாதிரி. அவர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதும் என் நேரத்தை கணக்கிடுங்கன்னு கத்துவாராம். நம்ம 2 நிமிஷம் நூடுல்ஸ் செய்யற நேரத்துக்குள்ள அவரு ஒரு கை இல்லைன்னா காலை வெட்டி எடுத்துருவாராம். சம்டைம் நேரத்தை மிச்சப்படுத்த ரத்தம் சுற்ற கத்திய தன்னோட பல்லுல கடிச்சுக்கிட்டே அடுத்த வேலையை பார்ப்பாராம்.
ஆனா இந்த வேகம் சில சமயம் ஆபத்தாவும் முடிச்சிருக்கு. ஒரு தடவை அவர் வேகமா ஒருத்தரோட காலை வெட்டும் போது அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவரோட விரல்களையும் சேர்த்து வெட்டிட்டாரு. கொடுமை என்னன்னா, கிருமி தொற்றல் அந்த நோயாளி உதவியாளர் 2 பேருமே இறந்துட்டாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஒரு பார்வையாளர் அதிர்ச்சியில இறந்து போனாரு. ஒரு ஆபரேஷன்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த போதுதான் 1846 அமெரிக்கால ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு நடந்துச்சு. அதுதான் ஈத்தர். இது ஒரு வாயு. இத சுவாசிச்சா நாம சுயநினைவை இழந்துடுவோம், வலியே தெரியாது. முதல் முறையா ஒருத்தரோட தாடையில இருந்த கட்டிய அவருக்கு ஈத்தர் கொடுத்து கொஞ்சம் கூட வலி தெரியாம வெற்றிகரமா அகற்றினாங்க. இந்த செய்தி ராபர்ட் லிஸ்டனுக்கு கிடைச்சது. அவரு ஈத்தரை வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணாரு. நோயாளி மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் டாக்டர் கிட்ட கேட்டாராம், டாக்டர் எப்போ எனக்கு ஆபரேஷன் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் ராபர்ட் லிஸ்டனுக்கு ஒரே ஆச்சரியம். அவர் சொன்னார், அடிடா, இந்த அமெரிக்கர்களோட டெக்னிக் நம்ம ஹிப்னாட்டிசம் மாதிரி தந்திர வித்தைகளை விட பல மடங்கு சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். ஆக்சுவலி மயக்கம் மருந்து வந்தது ஒரு பெரிய புரட்சி. ஆனா அதோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்தது. அதுதான் கிருமிகள் பற்றிய கண்டுபிடிப்பு. அது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கிருமிகளாலதான் புண்ல சீல் பிடிக்குது, நோய் தொற்று வருதுன்னு யாருக்குமே தெரியாது. லூயி பாஸ்டர் போன்ற விஞ்ஞானிகள் இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸ் கைய கழுவணும், ஆபரேஷன் செய்யற கருவிகளை சுடு தண்ணியில போட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டாங்க. ஆக இன்னைக்கு நாம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா எவ்வளவு பாதுகாப்பா வலி இல்லாம சிகிச்சை எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி பிரான்சிஸ் பர்னி மாதிரி தைரியமான நோயாளிகளும், ராபர்ட் லிஸ்டன் மாதிரி வேகமான டாக்டர்ஸும், அப்புறம் ஈத்தர் மாதிரி மகத்தான கண்டுபிடிப்புகளும் இருக்கு. நாம இவங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மயக்க மருந்து கண்டுபிடிச்சது மனித வரலாற்றோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் கிருமிகள் பற்றிய புரிதல் வந்ததும் அறுவை சிகிச்சை பாதுகாப்பான வலி இல்லாத ஒண்ணா மாறுச்சு. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, 200 வருஷத்துக்கு முன்ன நாம பிறந்திருந்தா நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் பை.